தலைப்பு செய்திகள். அனுரவுக்கு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை. செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 65 ஆகும். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல். பால்மாவின் விலைகள் அதிகரிப்பு. சூரிய குளியலின் போது ட்ரம்புக்கு ஆபத்து, ஈரான் மிரட்டல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிராக இலங்கை தமது வரியை அதிகரிப்பதற்கு தீர்மானித்ததால் அதற்கு நிகராக தங்களின் 30% என்ற புதிய வரி அதிகரிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களுக்கும் 30% புதிய வரியை அறிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்குக்கு ட்ரம்ப் கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் அதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால உறவுகளை பொறுத்து கட்டணங்களை மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி சரி செய்ய முடியும் என்பதையும் ட்ரம்ப் தனது கடிதத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 65 உயர்வடைந்துள்ளது. அதேவேளை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 15 நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மதியத்துடன் தற்காலிகமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் மீள அகழ்வு பணிகள் முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 15ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட 65 எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கும் முற்றாக நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு நடவடிக்கைகள் நேற்றைய தினத்துடன் 24 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதில் தடயவியல் அகழ்வு தளம் இலக்கம் 1 மனித புதைக்குழியிலிருந்து 63 எலும்புக்கூடுகளும், தடயவியல் அகழ்வு தளம் இலக்கம் 2 புதைக்குழியிலிருந்து 2 எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளை தடயவியல் அகழ்வு தளம் இலக்கம் 2 புதைக்குழியில் குழப்பகரமான முறையில் மனித எலும்பு சிதிலங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட பை, காலடிகள், கண்ணாடி வளையல்கள், ஆடைகளை ஒத்த துணிகள், பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. யாழ் தையெட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் பௌர்ணமி தினமான நேற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் மாலை 6 மணி வரை இடம்பெறும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்தோடு நடைபெறும் இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், சமத்துவ கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், சட்டத்தரணி காண்டீபன், பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட புதிய 30% தீர்வை வரி தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் முன்னர் அறிவிக்கப்பட்ட 44% வரியை 30% குறைத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முடிவை அடுத்து இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் எதிர்கால உத்திகளை ஆராய்வதற்காக நடத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KA விமலேந்திர ராஜா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலங்கமு ஆகியோர் கலந்து கொண்டனர். மாத்தறையிலிருந்து நுவரெலியாவுக்கு இளைஞர்கள் குழுவை ஏற்றி சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி 70 அடி பள்ளத்தில் விழுந்ததில் வேனில் பயணித்த 8 பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகி நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நானூய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து வியாழக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் ஹெட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நானோயா டெஸ்போர்ட் தோட்ட பகுதியில் நிகழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களை டெஸ்போர்ட் பகுதியில் உள்ள மக்கள் அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நானோய போலீசார் வேனில் சாரதி தூங்கியதால் விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்தில் வேனுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர்.
இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியின் விலை 100 ரூபாவாலும் 1 கிலோ பால்மா பொதியின் விலை 250 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இதனால் பால் தேநீரின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது வீட்டில் சூரிய குளியலில் ஈடுபடும் போது ட்ரோன் தாக்குதலின் மூலம் கொல்லப்படுவது மிகவும் எளிதானதொன்று என்று ஈரானின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி கூறியிருப்பது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அந்நாட்டை ஜீரணிக்க முடியாத விடயமாக இது மாற்றியுள்ளது. எனவே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு எதிராக ஈரான் தலைவர்கள் வெளிப்படையான மிரட்டல்களையும் கருத்துக்களையும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் ஈரான் நாட்டு ஆட்சியாளரான அயதொல்லா அலி கமேனியின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குறித்து பேசிய விடயம் தற்போது உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது: புளோரிடாவில் உள்ள அவரது வீட்டில் ட்ரம்ப் நீண்ட நேர சூரிய குளியல் போட முடியாது, ஏனெனில் அவர் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம். இது மிகவும் எளிமையான விடயம் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஈரான் தளபதி சுலைமானியை ட்ரம்ப் உத்தரவின் பேரில் அமெரிக்கா கொன்றதற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இதனிடையே ஈரான் தரப்பில் ரூபாய் 225 கோடி நிதி திரட்டப்பட்டுள்ளது. ஈரான் ஆட்சியாளர் கமேனிக்கும் கடவுளுக்கும் எதிரானவர்களை அழிப்பதற்காக இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது. ஈரான் மக்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் ஈரானியர்களும் இதற்காக நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் மிரட்டல் குறித்து ஜனாதிபதி ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. உண்மையில் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று கூறிய ஜனாதிபதி ட்ரம்ப் தான் கடைசியாக 7 வயதில் சூரிய குளியல் போட்டதாகவும் தனக்கு அதன் மீது ஆர்வமில்லை என்றும் கூறியுள்ளார். கோவையில் 1998ஆம் ஆண்டு நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான டெய்லர் ராஜா 28 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் 1998ஆம் ஆண்டு தேர்தல் பிரசாரத்திற்கு வந்திருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எஸ்.கே. அத்வானி RS புரம் DP ரோடு சந்திப்பில் பேச இருந்த மேடைக்கு அருகே குண்டு வெடித்தது. தொடர்ந்தும் கோவையில் 14 இடங்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. அதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 58 பேர் கொல்லப்பட்டனர். 231 பேர் படுகாயமடைந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாட்டை உலுக்கிய இச்சம்பவத்தை விசாரிக்கும் வழக்கு கோவை மாநகர போலீசிடமிருந்து சிறப்பு புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணைக்கு பின் தடை செய்யப்பட்ட அல்-உம்மா இயக்க நிறுவனர் பாஷா உட்பட 166 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் தொடர்புடைய பலரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டிக்கப்பட்டனர். இன்னும் சிலர் சிறையில் உள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2 மட்டும் போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாகிவிட்டனர். இந்நிலையில் நேற்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான டெய்லர் ராஜா 28 ஆண்டுகளுக்கு பின்னர் சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டார். நேற்று டெய்லர் ராஜாவை போலீசார் கோவை அழைத்து வந்திருக்கின்றனர். இதையொட்டு கோவை மாநகரில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இருந்தும் போலீசார் பாதுகாப்பு பணிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். வரலாற்றில் இன்று 1811 கனிமங்களின் மூலக்கூறுகள் பற்றிய தமது குறிப்புகளை இத்தாலிய அறிவியலாளர் அவகாதரோ வெளியிட்டார். 1979 அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி நிலையம் ஸ்கைலைப் இந்திய பெருங்கடலில் வீழ்ந்து அழிந்தது. 2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்புகள். மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் 209 பேர் கொல்லப்பட்டனர். 2010 உகண்டாவின் காம்பாலா நகரில் இடம்பெற்ற இரட்டை தற்கொலை குண்டு தாக்குதலில் 74 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.